உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்த வசனத்த பார்க்கும்போது நம்மளால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ரொம்பவே பாக்கியமுள்ள ஜனங்கள். ஏன்னா நம்ம ஆண்டவர தொழுது கொள்கிற போதெல்லாம், அவர் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியும். நம்ம என்ன நெனச்சாலும் அவருக்கு தெரியும். நம்ம அவர்கிட்ட மனசுல கூட பிரேயர் பண்ணா கூட ஆண்டவர் அத கேட்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா ரொம்பவே சமீபமா இருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர அறியாதவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க கடவுள தேடி பல இடங்களுக்கு போறாங்க. ஆனா நம்ம அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எங்க இருந்து நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்கு அது கேட்கும். நீங்க இன்னைக்கு சொல்லலாம், "நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஜெபம் ஒண்ணுமே கேட்கப்படலையே" அப்படின்ட்டு. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்த கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவை, எப்போ எது தேவையோ அத ஆண்டவர் அதன் அதன் காலத்துல நேர்த்தியா செய்வாரு. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நெனச்சுக்கோங்க, நீங்க இயேசுவ தெய்வமா கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்க தான் பாக்கியம் உள்ளவங்க. ஏன்னா உங்கள விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யார் இல்லாவிட்டாலும், உங்களுக்காக ஒருவர் உங்க சமீபத்திலேயே இருக்கிறாரு. அவர நோக்கி பாருங்க. அவர உங்களுடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்றி, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்த கட்டளையிடுவார். அவர விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.